இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்து ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் ஆசனா. ஸோ உங்கள் ஷோல்டர்ஸ், உங்கள் கோர், உங்கள் ஹிப்ஸ், உங்கள் நீஸ், உங்கள் ஃபீட், everything will be covered in just one asana. It's one of the most important. It is also called as downward facing dog. ஸோ நம்ம இந்த ஆசனாவை எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். Okay, so the first step is you come to tabletop position. ஸோ இந்த டேபிள் டாப் பொசிஷனில் உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஷோல்டர்ஸ்க்கு கீழே இருக்கணும். உங்கள் நீஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஹிப்ஸ்க்கு கீழே இருக்கணும். ஓகே, அண்ட் இந்த பொசிஷன்லேருந்து உங்கள் டோஸை வந்து நீங்கள் கர்ல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் யூ ஆர் ரெடி ஹியர், யூ ஆர் கோயிங் டு லிஃப்ட் யோர் ஹிப்ஸ் அண்ட் நீஸ் அண்ட் உங்கள் ஹீல்ஸ் வந்து ஃபுல்லாக கிரவுண்டில் வரப்போகுது. ஓகே, உங்கள் ஷோல்டரில் யூஸ்வலாக டென்ஷன் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்களால் உங்கள் பாம்ஸ் த்ரூவாக எவ்வளோ உங்கள் ஹிப்ஸை மேலே புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணுங்கள். கீப் ப்ரீதிங். ஸோ ஃப்ரம் ஹியர் ஸ்லோவாக உங்கள் நீஸை கீழே கொண்டு வாங்க. திருப்பி நியூட்ரல் பொசிஷன் வந்துட்டு டோஸ் அன்கர்ல் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி உங்கள் டோஸை கர்ல் பண்ணிக்கோங்க. அண்ட் லிஃப்ட் யோர் ஹிப்ஸ் அண்ட் நீஸ் ஆஃப் த மேட். உங்கள் ஹிப்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போதோ புஷ் பண்ணுங்கள். உங்கள் பாம்ஸ், உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா வைட்லி ஸ்ட்ரெச்டாக இருக்கணும். அண்ட் இந்த இடத்துல கீப் ப்ரீதிங். உங்கள் நீஸ் வந்து பெண்ட்டாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். Slowly bring your knees back down, cross your feet, and slowly you can come back to seated pose. ஸோ உங்களுக்கு ரிஸ்ட் பெயின் இருக்குது அந்த மாதிரினா யூ அவாய்ட் டூயிங் திஸ் பர்டிகுலர் போஸ். பட் இஃப் உங்களுக்கு ஆர்ம் ஃபேட் நிறையா இருக்குது, இல்லை உங்களுக்கு தைஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா இந்த பர்டிகுலர் போஸ் இந்த எல்லா ஏரியாஸும் ஸ்ட்ராங் பண்ணும். உங்கள் ஆர்ம்ஸ், உங்கள் கோர், உங்கள் தைஸ், உங்கள் காஃப் மசில்ஸ் எல்லாமே. ஸோ இட்ஸ் அ ஃபுல் பாடி ஸ்ட்ரெச். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்போல்லாம் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச் வேணுமோ ஜஸ்ட் கம் இன் டு திஸ் போஸ் ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணுங்கள். அண்ட் எவ்ரி டைம் போஸில் இருக்கும் போது யூ கீப் இன்ஹேலிங் அண்ட் எக்ஸேலிங். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த வாட்டி பார்க்கலாம்.